எக்ஸலில் நமக்கு தேவைன்னா டேட்டா பாஸை எப்படி எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணலாம். முதல்ல செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் செக் பாக்ஸ் ஒன்று என்டர் பண்ணிடலாம். ஸோ செக் பாக்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், செக் பண்ணியிருந்தால் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். அண்ட் இப்போது டேட்டா பார் அப்ளை பண்ண வேண்டிய அந்த கம்ப்ளீட் செல் ரேஞ்சை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணியாச்சு. ஹோம் டேபில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டேட்டா பார்ஸ் அண்ட் அதில் சாலிட் ஃபில்லில் ஒரு டேட்டா பார் அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த டேட்டா பார் சூட்டபுளாக இருக்கோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ரிமூவ் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. செலெக்ஷனில் இருக்கும் போதே சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் மேனேஜ் ரூல்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே டேட்டா பாருங்கிற நாம் அப்ளை பண்ண ரூல் இருக்குது இல்லையா, டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார்மட் ஸ்டைல் அதுக்கு நேராக பாருங்கள், ஷோ பார் ஒன்லின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து அப்ளை பண்ண உடனே பாருங்கள், வெறும் பார் மட்டும்தான் காமிக்கும், வேல்யூஸை காமிக்காது. இதுக்கு மேலே ஒரு நியூ ரூலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் அ ஃபார்முலா டு டிட்டர்மைன். அண்ட் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்குவல் டு செக் பாக்ஸ் இன்சர்ட் பண்ண அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் ஃபால்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறோம். அண்ட் ஓகே கொடுத்துடலாம். டேட்டா பார் அப்ளை பண்ண அந்த ரூலுக்கு மேலே தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண ஃபார்முலா செயல்பாட்டில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஸ்டாப் இஃப் ட்ரூ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தாலே போதும். ஸோ அப்போ என்ன விஷயம்னா, செக் பாக்ஸ் ஃபால்ஸில் இருக்கிற வரைக்கும் நமக்கு டேட்டா பார் விசிபிளாக இருக்காது. ஒன்ஸ் எனேபிள் ஆயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சுன்னா அப்போ நமக்கு டேட்டா பார்ஸ் விசிபிளாக வந்துடும். ஸோ இப்படி நமக்கு தேவையான ஒரு டேட்டா பாரை செக் பாக்ஸ் மூலிமா எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்க முடியும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி.